பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 18. அத்தியாயம் 2, பதம் 62. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தே சுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே. புலநோக்குப் பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறான். அந்த பற்றுதலிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. சிந்தனை என்பது மூலம் பற்று வருகிறது. நாம் எதையாவது அடிக்கடி நினைத்தால் அதில் மனம் பிணைந்து விடுகிறது. அந்த பற்று ஆசையாக மாறுகிறது. அந்த பிணைப்பு ஆசையாக மாறும் பொழுது அதை அடைய வேண்டும் என்ற தாபம் உருவாகிறது. அந்த தாபம் கோபமாக மாறுகிறது. ஆசை நிறைவேறாவிட்டால் கோபம் எழுகிறது. இது மனித மனத்தின் இயல்பான சங்கிலி. முதல்ல சிந்தனை உண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சிந்தனை பற்றா மாறுது. அதுக்கப்புறம் அந்த பற்று ஆசையா மாறுது. அந்த ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வருது. கோபம் வந்ததுன்னா ஒரே குழப்பம்தான். அதுக்கப்புறம் என்ன? வீழ்ச்சி தான். ஸோ நவீன வாழ்க்கை சூழலில் ஒருவர் தொடர்ந்து பொருளாதார செல்வம், புகழ் அல்லது இன்பங்களை நினைத்தால் அதில் பற்று உருவாகும். ஆசை நிறைவேறாத போது மன அழுத்தம், கோபம் மற்றும் உறவுகளில் சிக்கல்கள் தோன்றும். ஆன்மீக பயிற்சி, தியானம், பக்தி, சாஸ்திர வாசிப்பு மனதை உயர்ந்த நோக்கில் நிலைநிறுத்த உதவுகிறது. இதன் சாரம், இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் பாடம், ஆசையின் வேரே சிந்தனை. சிந்தனையை உயர்ந்த பரமத்தில் நிலைநிறுத்தினால் ஆசை மற்றும் கோபம் விலகும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.